ஹாய் வியூவர்ஸ் வணக்கம். இது உங்கள் YuvaTamilTech சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஆர்ஓ சிஸ்டம் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆர்ஓ சிஸ்டத்தில் வந்து வாட்டர் ஃபில்டர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதை வந்து நம்மளே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனி ரெக்கமெண்ட் வந்து ஒரு 3 months ஒன்ஸு நீங்கள் வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். 12 நம்பர்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நம்மளே எப்படி சேஞ்ச் பண்ணுறது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து நியூ ஃபில்டர் வந்து பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த யூனிட்டில் இன்லெட் வால்வு வந்து ஆஃப் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வாட்டர் வந்து இது வழியாக போகாமல் இருக்கும். இப்போ இன்லெட் வால்வு ஆஃப் பண்ணாலும் இதில் வந்து வாட்டர் இருக்கும், அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணுறதாலும் சரி, இங்கே வந்து ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அப்படின்னு அதை ரிமூவ் பண்ணால் இது பேத்துட்டு வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்லெட் பைப்பையும் அவுட்லெட் பைப்பையும் டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுட்டு நான் வந்து இது வெளியே எடுத்துகிட்டு தான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பைப்பை டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா பைப்பு வெளியே வந்துடும். அதே மாதிரி அவுட்லெட் பைப் இங்கே ப்ரெஸ் பண்ணோம்னா வெளியே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சம் வாட்டர் இருக்குது, அதனால தான் வெளியே ஊற்றுது. இது அழகாக வெளியே எடுத்துட்டு வாட்டரை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா உள்ள ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். அப்புறம் நம்ம அழகாக வந்து ஓப்பன் பண்ணலாம். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். உங்ககிட்ட ஸ்பேனர் இருந்ததுன்னா, இதுக்கு ஒரு ஸ்பேனர் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கழட்டலாம். சப்போஸ் ஸ்பேனர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கையிலேயே தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ வாட்டரில் ட்ரெயின் பண்ணிவிட்டு வச்சுட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்குள்ளே கேஸ்கெட் இருக்குது. அந்த கேஸ்கெட் வந்து பிடிச்சிருக்கும் டைட்டாக. தண்ணி எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம். இப்போ கழட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட் நீங்கள் வந்து போடும்போது விட்டுட்டிங்கன்னா வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஃபில்டர் வந்து 3 months ஆயிடுச்சு. கலரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன கலரில் இருக்குது, புது ஃபில்டர் என்ன கலரில் இருக்குது, பழைய ஃபில்டர் என்ன கலரில் இருக்குன்ட்டு. ஸோ புதுசு பார்த்தீங்கன்னா என்ன கலரில் இருக்குது, பழசு. ஸோ இந்த மட்டெல்லாம் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து உள்ள வாட்டர் பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வெளிச்சத்தில் தெரியல. ஸோ கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இதை அப்படியே உள்ளே வச்சிடலாம். ஸோ உள்ளே வந்து இது வச்சுட்டு இந்த கவரை வந்து போட்டு மூடிடலாம். இந்த கவரை போட்டு மூடும்போது என்ன நடக்கும்னா கொஞ்சம் டைட்டாக மூடணும், இல்லைன்னா இது வழியாக வாட்டர் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ டைட் உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து போடணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணணும்னா
இது நீங்கள் டியூப் உள்ளே சொல்கிறீங்க மேலே வரும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அவுட்டுன்னு இருக்குது, இன்னுன்னு இருக்குது. அவுட்டுன்னு இருக்குது, இன்னுன்னு இருக்குது, ஏரமாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடலாம் இன்னில். ஸோ எடுத்த உடனேலாம் கரெக்டாக அந்த பைப் உட்காராது, கொஞ்சம் வாட்டர் லீக் ஆகும் ஃபுல் ப்ரெஷரில். ஸோ அதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ வால்வு ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இன்லெட்டில் எந்த ஒரு லீக் இல்லை, அவுட்லெட்டில் எந்த ஒரு லீக் இல்லை, கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ நான் வந்து ஃபில்டர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லீக்கும் இதில் இல்லை, இதில் தான் லீக் ஆகுதா இல்லை. ஸோ இங்கே நான் ஃபில்டர் வந்து ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த டேங்கில் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு தெரியாது. ஸோ இப்படி தாங்க உங்களோட வாட்டர் ஃபில்டர் வந்து நீங்களே மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ தண்ணி வர்றதுக்கு அவுட்லெட்டில் ஊற்றுது. ஸோ நம்ம இன்லெட்டு போகிற தண்ணி கரெக்டாக தான் இருக்குது. நம்ம வந்து ஃபில்டர் வந்து கரெக்டாக தான் மாற்றிருக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்களே ஒரு 3 monthsக்கு இருக்கா நீங்கள் வந்து இல்லை யூசேஜ் அதிகமாக இருந்ததுன்னா மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இதோட ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே லிங்க்கில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன் பீஸு 2 பீஸு, நான் வாங்கினது வந்து 12 பீஸு. ஸோ வெரைட்டி ஆஃப் பீசஸ் கிடைக்குது. தேவைன்னா வாங்கிக்கிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.